ஏசாயாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நினைத்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அன்பின் தெய்வமே, நன்றியோடு சோதரிக்கிறோம். அன்பே உருவானவர், அன்புக்கு சிகரம் சின்னம் நீர் ஆண்டவரே. அன்பே உருவான தெய்வம், இன்னைக்கு நீ வாக்கு கொடுத்திருக்கிறீர். நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று தமது பேரில் ஆணையிட்டு சொன்னார். இயேசுவே, நீர் எங்களை நிர்ணயித்திருக்கிறீர். நிலைத்து நிற்க, நிலைத்து காட்ட, நிலை நிற்க. நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஆனால் ஆண்டவரே, எங்கள் சக்திக்கு எங்களால் உங்களிடத்தில் நிலைத்து நிற்க முடியாது. ஆனால் கர்த்தர் ஒருவரே நிலைத்து நிற்க நீ கிருபை செய்வீராக. நாங்கள் நிலை நிற்க எங்களுக்கு நீ கிருபை செய். இந்த வசனத்தை கொண்டு தேவ ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திரும்ப ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று. நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஆணையிட்டு சொன்னார். நான் நிர்ணயித்திருக்கிறேன். இதுதான் விலை நிர்ணயம், இதுதான் உனக்கு, இதுதான் சேலரி உனக்கு பிக்ஸ் பண்ணுகிறார். நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும், நிலை நிற்கும். இன்னைக்கு தலைப்பு நீங்க எழுதிக் கொள்ள வேண்டியது, நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று கர்த்தர் தமது பேரில் ஆணையிட்டு சொன்னார். எதிலே கர்த்தர் நம்மை நிலை நிற்க வைக்க போகிறார் என்று சொல்வதற்கு முன்பாக தானியேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகையால் தானியேல் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகையால் அவனுக்கு விரோதமாக வருகிறவன் தன் இஷ்டப்படி செய்வான், அவனுக்கு முன்பாக நிலை நிற்பவன் ஒருவனும் இல்லை. நமக்கு முன்பாக நிலை நிற்பவன், நிலைத்து நிற்க வைக்கிறவன் தேவன். நமக்கு முன்பாக நிலை நிற்பவன் ஒருவனும் இல்லை. அவன் சிங்காரமான தேசத்தில் தங்குவான். அவன் எப்படி தங்குவானா? சிங்காரமான தேசத்தில் தங்குவான். எல்லாம் அவன் கைவசமாகும். எல்லாமே நம் கைவசமாக போகிறது. சிங்காரமான தேசத்திலே நாம் தங்குவோம். எல்லாம் நம் கைவசமாகும். எதெல்லாம் நம்மை விட்டு போய்விட்டது, நம்மை விட்டு கை மீறி போய்விட்டது. ஏன் கை மீறி போயிடுச்சு பாஸ்டர்? என் பிள்ளைகள் கை மீறி போயிட்டாங்க, என் குடும்பம் கை மீறி போய்விட்டது. இல்லவே இல்லை. தேவன் கை மீற விடவே மாட்டார். எல்லாம் நம் கைவசமாகும். நாம் சிங்காரமான தேசத்திலே தங்குவோம். காரணம், நமக்கு முன்பாக நிலை நிற்பவன் யார்? இப்போ சொன்ன குற்றம் சுமத்துவார்கள். ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மற்றொருவனுடைய வேலைக்காரனை, ரோமர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்?
அவன் நின்றாலும் விழுந்தாலும் ம். அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. ம். அவன் நிலைநிறுத்தப்படுவான். அவன் நிலை நிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. நிலை நிறுத்த யார் வல்லவராயிருக்கிறது? தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை நிலை நிற்க அவர் வல்லவராயிருக்கிறார். நிலைத்து நிற்க வல்லவராயிருக்கிறாரே. நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் தேவன் எதிரே நம்மை நிலைநிற்க செய்ய போகிறார் என்று சுருக்கமாய் சொல்லி நான் முடித்தேன். முதலாவது பாருங்கள், ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது போவாஸ் ரூத் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது போவாஸ் ம். நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே ம். மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பெயரை நிலைநிற்க பண்ணும்படிக்கு பேரை நிலை நிற்க பண்ணுகிறவர். எதை நிலைக்க பாரா? உன் பேரை கெடுத்துட்டாங்க. உன் பேரை எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ கேவலப்படுத்திட்டாங்க. உன் பேரை சொன்னா அது கிடக்குது, அவன் கிடக்கிறான், அந்த சபை அப்படி இருக்கு. நம்ம பேரை எவ்வளவுக்கு எவ்வளவு கெடுக்க வேணுமோ கெடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் முதல் வாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். எதை நிலைக்க வைப்பார் என்றால் நம்முடைய பெயரை. வசனம் சொல்கிறது, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். உன் பெயரை பெருமைப்படுத்து, நான் ஆசீர்வதிப்பேன். எந்த இடத்திலே உன் பெயரை கழித்தார்களோ அதே இடத்திலே உன் பெயரை நான் பெருமைப்படுத்தினேன். நீ எப்படி இருப்பாயா? ஆசீர்வாதமாய். உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் பெயரை நான் நிலைத்திருக்க செய்வேன். உன் பெயரை எவ்வளவு டேமேஜ் பண்ணிட்டாங்க, எவ்வளவு பேரை கெடுக்கணுமோ அவ்வளவு கெடுத்துட்டாங்க. ஆனா எந்த இடத்திலே உன் பெயர் கெடுக்கப்பட்டதோ அதே இடத்திலே உன் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன் பேர் என்ன செய்வாராம்? பெருமைப்படுத்துவேன், பெருமைப்படுத்துவேன். அவர் பெருமைப்படுத்துகிறது மாத்திரமல்ல, நம்முடைய பெயருக்கு வித்து விதைக்கப்படுகிறது. சில பெயரை சொல்லி வித்து விதைக்கப்படுகிறது. அதை வாசிப்பதற்கு முன்பாக ஒரு பல்லவியை பாடலாம். அல்பா ஓமெகா ஆதியும் நீரே, நேச சத்தம் கேட்டே அவரை என்று பணிவேன். அவர் சமூகம் எனக்கு பேரின்பம். 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 இயேசு நிற்கிறார், அவரது கரையில் அழைத்து செல்கிறார்.
உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். ஆதியாகமம் 12:2. ஆனா பெருமைப்படுத்துகிற கர்த்தர் நமக்கு விரோதமாய் நடக்கிற ஒரு காரியத்தை பாருங்கள். நாகூம் 1:14. உன்னை குறித்து கர்த்தர் நாகூம் 1:14. உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. போதும். உன் பேருக்கு மாயமோ மந்திரமோ செய்வினையோ அல்லது உனக்கு விரோதமாக கூலி பேசுவதோ உன்னை விரோதிக்கவோ இனி வித்து விதைக்க உன் பேருக்கு ஏன் தெரியுமா? உன் பேரை கர்த்தர் நிலைக்க செய்வார், நிலைநிற்க செய்வார். எங்கெல்லாம் உன் பெயரை கெடுக்கப்பட்டதோ அதே இடத்திலே உன் பெயரை கர்த்தர் நிலைநிற்க செய்வார். சில பேர் உன் பெயரை கெடுத்திருக்கலாம். அவன் கடகாட்சி, அவன் பொய்க்காரு, அவன் ஒன்னானவர் ஃப்ராடு, என்னென்ன உன்னை கேவலப்படுத்திடமோ கேவலப்படுத்திட்டோம். ஆனா அதே இடத்திலே உன் பெயரை கர்த்தர் நிலைநிறுத்த செய்வதவர் அனுப்புகிறான். அவன் பெயர் நிலைநிறுத்துவான். நான் நிர்ணயித்தபடியே உன் பெயர் நிலைநிற்கும். எதற்காக நிலைநிற்கும்? ஏசாயாவின் புத்தகம் 43:1. இப்போதும் யாக்கோபே, ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன் பெயரை சொல்லி நீ அழைத்தேன். நீ என்னுடைய பிள்ளைப்பா. உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிற. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு வருவேன். ஆறுகளை கடக்கும் உன்னோடு வருவேன். அக்கி நடக்கும் உன்னோடு வருவேன். உன்னை பற்றாது. எந்த செய்வினையோ மாயமோ மந்திரமோ என்ன சூழ்ச்சியோ உன்னை வலையில் சிக்க வைக்கவோ உன்னை பேச விட்டுட்டு ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. உனக்கு போன் பண்ணி உன் வாயில வார்த்தையை வச்சு ரெக்கார்டிங் பண்ணி அந்த ரெக்கார்டிங் போட்டு காட்டுவாங்க, சிக்க வைப்பாங்க. உன் பேர் எவ்வளவு கெடுக்கட்டும். ஆனா கர்த்தர் எந்த இடத்தில் உன் பெயர் கெடுக்கப்பட்டதோ உன் பெயரை கர்த்தர் நிலைநிற்க செய்வார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் சொல்கிறார், நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் என்று கர்த்தர் சொன்னார். உன் பெயரை நிலைநிற்க செய்கிறார். எதற்காக நிலை செய்கிறார்? உன்னை பதவி செய்ய விடுவதற்காகவா? உன்னை கலந்தாரை விடுவதற்காகவா? ஒன்றுமில்லாத வேலைக்கு இல்லாத பயணித்துவதற்காகவா? இல்லவே இல்லை. ஏசாயா 45:3. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற. ஏசாயா 45:3. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து. எதை உடைப்பாரு? உன்னால முடியவே முடியாது. வெண்கல கதவுகளை அவர் உடைப்பார். வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். உன்னை பெயரை நிலை நிறுத்தி உனக்கு ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். உனக்கு ஒரு புதையலை கர்த்தர் கொடுக்க போகிறார். நிச்சயம் இனி கடங்காரே இருக்கிறேன் விடவே மாட்டார். இப்பிரச்சனையோடு வாழ்வதில்லை. உன் பெயரை நிலைநிற்க செய்து உனக்கு பொக்கிஷத்தை கொடுப்பார். அவர் சொல்றாரு, உனக்கு பொக்கிஷத்தை கொடுப்பேன், புதையலை நான் கொடுப்பேன். உன் குடும்பம் கொடுக்காது, உன் ஜனம் கொடுக்காது,
உன் கோத்திர வம்சம் கொடுக்காது, கர்த்தரே உனக்கு கொடுப்பார். உன் பெயரிட்டு அழைத்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்து மீட்டுக் கொண்டேன் தெரியுமா? அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவத்து புதைகளுக்கு கொடுத்தேன். உன் பெயரை நிலைக்க செய்து பொக்கிஷத்தை கொடுப்பார். இரண்டாவதா 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 26, 29. அப்படியே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 29ஆம் வசனம். அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. உமக்கு முன்பாக நிலை நிற்கும். உன் வீட்டை கர்த்தர் நிலைநிற்க செய்ய போகிறார். கர்த்தர் உனக்கு கொடுத்த வீட்டிலே நிலைத்திருப்பாய். உனக்கு கொடுக்கப்பட்ட வீட்டிலே நிலைத்திருப்பாய். உனக்கு ஒரு வீட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். வீடு என்று சொல்லும் போது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். உன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று அந்த போவாசுக்கு சொல்லும் போது ராகேலை போல லேயாளை போல உன் வீட்டை கட்டுவாராக. வீடை கட்டுவார் என்றால் வீடு அல்ல, உன் வாழ்க்கை கட்டப்படும். உன் வாழ்க்கை அலங்கோலமாய் இருக்கலாம், உன் வாழ்க்கை கேள்விக்குறியாய் இருக்கலாம். உன் வீடு ஒரு அலங்கோலமாய் இருக்க, எழுத்தின் பிரகாரம் உன் வீடு ஒரு அலங்கோலமாய் இருக்கலாம். ஆனா இந்த வாரத்திலிருந்து கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை அலங்காரமாய் கர்த்தர் மாற்றப்படுகிறார். உன் வாழ்க்கை அலங்காரமாய் கர்த்தர் மாற்றவே. தாவீதின் வீடு கர்த்தருக்கு முன்பாக நிலை நிற்கும். நான் நிர்ணயித்தபடியே வீடு நிலை நிற்கும். உன் பெயர் நிலை நிற்கும். உன் பேரை சொல்லுவாங்க. நீ ஆபீஸை விட்டு போனாலும் உன் பெயர் சொல்லப்படும். ஊரை விட்டு போனாலும் உன் பெயர் அங்க சொல்லப்படும். ஏன் தெரியுமா? உன் பேரை கர்த்தர் மறையே வைக்க மாட்டார், மறைச்சே போகாது. கர்த்தருடைய வார்த்தை, உன் பெயரை நான் நிலைக்க செய்வேன். அது மாத்திரமல்ல, உன் வீடு நிலை நிற்கும். எதற்காக நிலை நிற்கும்? 29ஆம் வசனம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி. உம்முடைய அடியானப்பா நானு. உம்முடைய அடியானின் வீடு இன்றைக்கு மாத்திரமல்ல, இந்த வருஷம் மாத்திரமல்ல, என்னுடைய ஜீவனோ அது கர்த்தருடைய வருகையோ அது வரைக்கும் என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளும். அதை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, என் வீடு நிலைத்து நின்று அது ஆசீர்வாதம் தர வேண்டும். வசனம் சொல்கிறது, நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கோ. நிலைத்து நம்மளுடைய பார்வை நீதிமான்களாய் இருக்கும். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள். நீதிமொழிகள் 12:7. துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள். நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். எவ்வளவு இருக்குமா? நிலைத்து கர்த்தர் நிலைத்திருக்கிறார். உன் வீட்டின் மீது ஒரு கல்லடியோ ஒரு கண்ணடியோ ஒரு சொல்லடியோ படவிடவே மாட்டார். உன் வாழ்க்கையிலே ஒரு சொல்லு வராது கர்த்தர் காப்பார். இப்போ நீ ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது. அந்த வீடு, அந்த சபை ஜீவனுள்ள தேவனுடைய வீடு, சத்தியத்திற்கு உன்னை தூணாயிருக்கிற வீடு என்று நினைக்கிறேன். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்கள். 1 தீமோத்தேயு 3:15. தாமதிப்பினாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை, தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய
வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு எந்த வீடு? உன்னுடைய நீதிமானுடைய வீடு, நம்முடைய சரீரமாகிய வீடு. அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும். எதற்கு தூணா? சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. அந்த வீடு சத்தியத்திற்காக, சத்தியத்தினால் நிரம்பி இருப்பதற்காக. ஆகையினாலே நம்முடைய வீடு நிலைத்து எதற்காக? நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு எசேக்கியேல் 44 அதிகாரம் 30 எசேக்கியேல் சகலவித முதற்கனிகளில் 44:30 சகலவித முதற்கனிகளில் எல்லா முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருள்களும் ஆசாரியர்களுடையதாயிருப்பதாக உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும். நம்முடைய பிரதான ஆசாரியர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. நம்முடைய ஆசாரியர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. உன் வீட்டிலே ஆசீர்வாதம் தங்கும். இதுவரைக்கும் சாபமா இருந்திருக்கலாம், வறுமையா இருந்திருக்கலாம். நீ சம்பாதிக்கிற உண்மை பல ஆயிரங்கள் உன் கையில வருது. ஆனா வந்தபடியே அப்படியே ஓட்ட கையில போகிறது. தங்கள் ஆசை தங்களை அப்படி போகுது, அப்படி தண்ணி போல பணம் அப்படி விரைமாய்க்கொண்டே. நான் கர்த்தர் சொல்றா, மகளே, என் மகனே, உன் வீட்டிலே ஆசீர்வாதம் இந்த நாள் மக்கள் தங்க போகிறது. தங்கும். நான் நிர்ணயித்து விட்டேன், நான் தீர்மானித்து விட்டேன். இனி வீண் விரைவாக விட மாட்டேன். வீண் செலவு வராதபடி பாதுகாத்துக் கொள்வேன். உனக்கு நான் நிர்ணயித்தபடியே நிலைக்கும். உன் வீடு நிலை நிற்கும். ஒரே காரணம், கர்த்தனை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசீர்வாதம் தங்கும். அது பறக்காது, ஓடாது. எப்படி வந்துச்சு அப்படி பறந்து போகாத அந்த பணம் உன் வீட்டிலே ஆசீர்வாதம் தங்கும். 3வது நீதிமொழிகள் 19 அதிகாரம் 21 மனுஷனுடைய இருதயத்தின். நீதிமொழிகள் 19:21 மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். யோசனை நிலை நிற்கும். நீ யோசிக்கிறாய், இப்படி இருக்கணும், இப்படி வாழணும், இப்படி திட்டமிடுற, இனிமேல் நான் கர்த்தருக்காக இப்படி வாழ்ந்து காட்டணும். நீ யோசிக்கிறாய், அந்த யோசனை நிலை நிற்கும். நீ யோசிக்கிற, நான் வேதத்தை வாசிக்கணும், தவறாமல் ஆலயத்துக்கு போகணும், கர்த்தருக்காக நாம் வாழ்ந்து காட்டணும், வேறு விரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் வாழணும், கர்த்தருக்காகவே இந்த பிள்ளையை அர்ப்பணிக்கிறேன். யோசிக்கிறாய், அந்த யோசனை இப்படி அப்படி பறந்து போய்விட மாட்டார். உன் யோசனை நிலை நிற்கும். யோசனை நிலைநிற்பதற்கு முன்பாக, ஒரு ஆசீர்வாதம் சொல்வதற்கு முன்பாக 2 நாளாகமம் 29 அதிகாரம் 36 தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதை குறித்து. 2 நாளாகமம் 29 அதிகாரம் 36 தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதை குறித்து எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடுதியாய் உண்டாயிற்று. இந்த யோசனை, இந்த காரியம் செய்யணும், நீ செய்கிற காரியம் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்க போகிறது. எசேக்கியாவும் ஜனங்களும் ஒரு காரியத்தை யோசித்தார். அந்த யோசனையினாலே சந்தோஷம் உண்டாயிற்று. ஆனா அது எப்போ உண்டாச்சுன்னா, சடுதியா, நினைக்காத நேரத்திலே
சடுதியாக சந்தோஷம் உண்டாகிடும். ஏன் தெரியுமா? ஒரு வசனம் உண்டு. இந்த நாபால் இடத்திலே தாவீது அனுப்பி வைக்கிறான். தாவீது அப்ப ராஜாவா இல்லை, காட்டில ஓடி ஒளிகிறான் சவுலுக்கு. அப்போ ஒரு நல்ல நாள், கிறிஸ்துமஸ் நினைச்சுக்கோங்களேன், நியூ இயர் நினைச்சுக்கோங்களேன். தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறான். அனுப்பி நாபாலே, தாவீது அனுப்பி வைத்திருக்கிறாரு, உடைய கைக்கு உதவினதை எங்களுக்கு நீங்க தாங்க. உடனே நாபால், யார் அந்த தாவீது? யார் அவன்? ஓட விட்டு ஓடினான் அந்த பையனா? அப்போ அவனை கொலை கொடுத்த அவளை கேவலப்படுத்தி அனுப்புறான். ஆனா தாவீது அந்த நாபாலுடைய ஆடு மாடுகளை, அவன் வேலைக்காரர்களை, ஒட்டகங்களை எல்லாமே காப்பாற்றி அவன் நிழல் போல காப்பாற்றினான். ஆனால் இந்த செய்தி தாவீதுக்கு போகும்போது தாவீது சொல்றாரு, வா பட்டை எடுத்தனே. பொழுது விழித்துக்குள்ளே அவன் உயிரோடு இருந்தான்னா, அவனுடைய ஆடு மாடு உயிரோடு இருந்தான்னா, ஆண்டவர் என்னோடு இருக்க மாட்டார் என்று அறிந்திருக்கும். புறப்பட்டு போகிறார்கள். புறப்பட்டு போகிற வேளையிலே நாபாலுடைய மனைவி அபிகாயில் வருகிறதுக்கு ஒரு செய்தி, ஐயோ தாவீது அனுப்பின மனுஷன் வந்து உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசி அனுப்பிட்டான். உடனே அபிகாயில் எல்லாத்தையும் கொண்டு வருகிறார். நான் நினைக்கிற 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பாருங்கள். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 33. நீ சொன்ன யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒரு ராஜாவாயிருக்க போகிறவனுக்கு ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீ சொன்ன ஆலோசனை, ஆனா பின் காலத்திலே இதே அபிகாயில் தாவீதுக்கு மனைவியாய் மாறிவிடுகிறார். ராஜாத்தியாய், ராணி என்கிற பட்டத்து ராணியாய் அவள் மாறிவிடுகிறார் அந்த அபிகாயில். எதற்கு சொல்கிறேன்? நீ சொன்ன யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஏசாயாவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிக்க வேண்டும். 28, 29. அவர் யோசனையிலே ஆச்சரியமானவர், யோசனையிலே வல்லவர், யோசனையிலே அவர் பெரிய. இன்றைக்கு உன்னுடைய யோசனை நிலை நிற்கும். யோசிக்க நீ சொல்லுவ, திடீர்னு சிந்தனை இது வந்தது, யோசித்த அதை கர்த்தர் நினைக்க செய்வார். உன் சிந்தனை ஒரு காரியம் வந்தனா கர்த்தர் செய்து முடிக்க வைக்கிறார். நீ யோசிக்கிற யோசனை கர்த்தர் நிலைநிற்க வைக்க வைக்கிறார். அந்த யோசனையினாலே தேவன் நமக்கு செய்கிற நன்மை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நல் யோசனை உன்னை காப்பாற்றும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நல் யோசனை உன்னை காப்பாற்றும். நல்ல யோசனை உன்னை காப்பாற்றும். புத்தி உன்னை பாதுகாக்கும். உன்னை என்ன செய்யுமா? நல்ல யோசனை அப்படியே உன்னை பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல யோசனை உன்னை காப்பாற்றும். உன்னை அழிக்க நினைக்கிற ஜனங்களுக்கு முன்பாக உன்னை அழியாமல், சிதையாமல், உருக்குலையாமல் அழகாய் பாதுகாக்கப்படுகிறது கர்த்தருடைய யோசனை. நீ யோசிக்கிற யோசனை உன்னை காப்பாற்றும். நான் நிர்ணயித்தபடியே நிலைக்கும், நிலை நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் பெயர் நிலை நிற்கும், உன் வீடு நிலை நிற்கும், உடைய யோசனை நிலை நிற்கும். 4ஆவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. யோவான் 6:27. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே, நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். கிரியை நடப்பியுங்கள். நிலைத்து நிற்கிற போஜனம். என்ன போஜனம்? அங்கே அழிந்து போகிற போஜனம் அல்ல,
நாம் சாப்பிடுகிற ஆகாரம் போஜனம் நிலைத்து நிற்கக்கூடியது. மற்றவங்க சாப்பிட்டு எப்படி இருக்குமா? 5 பேர் போஜனமா இருக்கலாம். ஆனா வசனம் சொல்கிறது நிலை நிற்கிற போஜனத்தை கர்த்தர் நமக்கு நிர்ணயித்திருக்கிறார். நமக்கு தெரிந்த சம்பவம் வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 31, 32, 33, 34. அந்த கிணற்றன்றையிலே சமாரியா ஸ்திரியோடு பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே இயேசுடைய சீஷர்கள் போஜனம் கொண்டு வருகிறார்கள். இயேசு சொல்கிறார், நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு இருக்கிறது. தேவனுடைய சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமா. அப்ப போஜனம் நிலைக்கின்றார். தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிலை நிற்கும், நிலைத்து நிற்கும். இந்த போஜனத்தினாலே வருகிற ஆசீர்வாதத்தை சொல்கிறேன் பாருங்கள். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20, 21. இதோ வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20, 21. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல நான் எப்படி ஜெயித்து ஜெயம் கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேனோ, ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். கர்த்தருக்கு ஜெயித்து கொடுக்க வைக்கிறா. இனி தோல்வியே இல்லை. கர்த்தருக்கு ஒரு ஜெயம் உண்டு. ஏன் தெரியுமா? இந்த போஜனம் நிலைநிற்க தேவ சித்தம் என்கிற அந்த போஜனம் நம்மை நிலைநிற்க வைக்கும். ஆனா வசனம் சொல்கிறது உனக்கு ஜெயிச்சு கொடுக்கிறது மாத்திரம் அல்ல. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசி. பின்பு அவன் போஜனம் பண்ணி, அப்போஸ்தலர் 9:19. பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். உனக்கு ஜெயத்தின் மேல் ஜெயம் கொடுத்து உன்னை பலப்படுத்தி கொண்டே இருப்பான். நீ பலவீனமாய் இருப்பதில்லை. நீ போகும்பொழுது ஒரு புது பலத்தோடு போக. நீ வரும்போது வியாதியோடு வந்திருக்கலாம், கால் வலியோடு வந்திருக்கலாம், முதுகு வலியோடு வந்திருக்கலாம், பல் வலியோடு வந்திருக்கலாம், தலைவலியோடு வந்திருக்கலாம், முதுகு வலியோடு வந்திருக்கலாம், வயிற்றொலியோடு வந்திருக்கலாம். ஆனால் நீ போகும்போது புது பலன். போஜனம் என்றால் தேவ சித்தம் என்று அறிந்து கொள்ளுங்கள். போஜனம் நிலை நிற்கும். காரணம் கர்த்தனுக்கு ஜெயந்தார். கடைசியா 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 4ஆம் வசனம். நமக்குள் நிலை இருக்கிறதும் 2 யோவான் நான் சொல்கிற ஒவ்வொரு வசனம் நிலை நிற்கும். நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நிலை நிற்கும். எதை கர்த்தர் நிலைக்க செய்வார்? உன் பெயரை நிலைக்க செய்வார். உன் வீடு நிலை நிற்கும். உன் யோசனை நிற்கும். நீ உண்ணுகிற ஆகாரம் போஜனம் நிலை நிற்கும். கடைசியாக இங்கே போடப்பட்டிருக்கிறது 2 யோவான் 1ஆம் வசனம் 4ஆம் வசனம். நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதும் ஆகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் பிதாவின் 4ஆம் வசனம். பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். சத்தியத்தை கர்த்தர் நிலைக்க செய்வார். நிலை நிற்கிறது நம்முடைய சத்தியம். இந்த சத்தியத்தை விட்டு கர்த்தர் இந்த வருஷத்திலே
விலகி போகாதபடிக்கு வந்திருக்க அனைவரை கர்த்தர் காப்பாராக. நாம் நிர்ணயித்தபடியே சத்தியத்தை நிலைத்து நிற்பார்கள். சத்தியம் நிலை நிற்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க போகிறது. உங்களை எங்கே திசை கெட்டு போக விட மாட்டார். சத்தியத்திலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். 3 யோவான் 1:3-4. சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய் என்று 3 யோவான் 1:3-4. சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அதிக சந்தோஷம் கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நமக்கு அதிக சந்தோஷம் கொடுக்க போகிறார். காரணம் என்ன தெரியுமா? என் ஜனங்கள் சத்தியத்திலே நிலை நிற்கிறார்கள். நம்மால முடியாத நிலை நிற்க கர்த்தரே நிலை நிற்க செய்வார்கள். சத்தியத்தில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு அதிக சந்தோஷம். அதுக்கு ஒரே காரணம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் பெயரை நிலைநிறுத்தி உனக்கு பொக்கிஷத்தை கொடுப்பார். உன் வீட்டை நிலைநிறுத்தி ஆசீர்வதிப்பார். உன் யோசனையை நிலைநிறுத்தி பாதுகாப்பார். உன் போஜனத்தை நிலைநிற்க செய்து உனக்கு ஜெயம் தருவார். உன்னுடைய சத்தியத்திலே நிற்க செய்து உனக்கு அதிக சந்தோஷத்தை தருவார். அன்பின் தெய்வம், நன்றியோடு சோதரிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே விசேஷம் அநேக பிள்ளைகள் மருத்துவமனையிலிருந்து வந்திருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் மீது விசேஷித்த கரத்தை நீட்டி நீ தொட்டு நீ ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தின்படியே நீ ஆணையிட்டு சொல்லியிருக்கிறேன். நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். இதெல்லாம் நிலை நிற்கும் என்கிறதை எனக்கு நீ விவரித்த காண்பித்துக்காக சோத்திரம். வந்த மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க பெரிய காரியத்தை செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.